ஏ தமிழ், போன் அடிச்சிட்டு இருக்க, எடுக்க வேண்டியதானே? என்ன கடை கட்டிட்டு இருக்கா? ஏ தமிழ், என்னங்க? போன் அடிக்க எடு. ஹலோ. ஏமா, நானாமா? யாரு? அதான் இப்ப வந்துட்டு போனமே, பொண்ணு வீட்டுக்காரங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, மாப்பிள்ள 2 நாள் கழிச்சு வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் எப்போ எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான ஏற்பாடை நாங்க பண்ணிடுவோம். மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்க முடியுமா? அவிய நம்பர் இல்ல பத்துக்கங்க. உங்க மாமியார் இந்த நம்பர் தான் கொடுத்தாவ. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, ரூம்ல தான் இருந்தா, கொண்டு கொடுக்குறேன். சரி, எங்க மாப்பிள்ளை கொஞ்சம் கொடுங்க, அவிய கிட்ட நாங்க பேசிக்கிட்டுதான். சரிங்க. என்ன தமிழ்? உங்க வீட்டு மாப்பிள்ளை கிட்ட பேசணுமா? அதான் தரன் அந்த ரூம்ல இருப்பா, கூப்பிடுங்க. அம்மா காலையில அப்படி நடந்துக்க கூடாதுல்ல. விடுங்க, அத பத்தி பேசாத, வேதனையா தான் இருக்குது. மீனா வேற எங்க போனான்னு தெரியல. அப்ப மெச்சு போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேங்குது. அவ எங்க போனா தெரியல, அத்தை கிட்ட கத்திட்டு போனா. சாப்பிடாம போயிருக்கா, அவளுக்கு ஒத்துக்கிடாது. அதான் நினைச்சாதான் காலையா இருக்கு. அவ சாப்பிடாம கிடக்காயின்னு செவ்வ வழியா சாப்பிடாம இருக்கா. அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க? எல்லாத்துலயும் நிதானமா இருக்கிறவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க? கேட்டா ஆதிராவுக்காக தான் நடந்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதுல ஆதிராக்கு என்ன நன்மை இருக்க போகுதுன்னு தெரியல. பாவம் அந்த பொண்ணு. பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு போனாலும். தருணை கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு அங்கேருந்து போகும்போது அப்படி துடிச்சு போயிட்டான் தெரியுமா? ஆமா, யாரோ செஞ்ச தப்புக்கு இவங்க 2 தண்டனை அனுபவிக்கிறாங்க. என்ன பண்ண? ஐயோ, இவங்க வேற போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை விட்டுற கூடாதுன்னு நினைப்பு. பொண்ணு ஆசைப்பட்டிருக்கா, நல்ல குடும்பம், அவங்க எப்படியாவது கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சரி, எடுத்து பேசு. ஹலோ. எங்க மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் போனை குடுக்கீல? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் பத்துக்கங்க. கொடுக்குறேங்க. அவங்க வீட்டு மாப்பிள்ளை கிட்ட போனை கொடுக்கணும், அவனை போய் வர சொல்லுங்க. சரி. இப்பமே எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. முடிவாயிட்டுனா தருணை விட்டு கொடுக்க மாட்டாங்க போலுக்க. ஏ தமிழ், தரன் அங்க இல்லையே. என்ன சொல்றீங்க? அங்க இல்லையா? அவன் அங்கதாங்க இருந்தா. ஆஹா, இல்ல. என்னாச்சு கண்ணி? இல்ல, இப்ப பொண்ணு பாத்துட்டு போனாங்களே, அவங்க போன் அடிச்சு தருண்கிட்ட பேசன்னு சொல்றாங்க. ஆனா தருண் உள்ள இல்ல, இங்க தானே இருந்தா. அவன் வீட்டு வெளில போக மாட்டானே. எல்லாருமே தேடி பார்த்துட்டேனே, ஆளை காணுமே. எப்படி வீட்டுல இருப்பான்? அவன் தான் ஆதிரா போகும்போது பாத்தீங்கல்ல, உடஞ்சு போய் தான் நின்னான். என்னத்த சொல்ல. சரி, வெளியில எங்கேயும் போயிருக்கானு பாத்துட்டு வரேன். அவங்க வேற போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா. கொஞ்ச நேரத்துக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. வேற என்ன பண்ண முடியும்? சரி, நான் வெளியில போய் பாத்துட்டு வரேன். என்னாச்சுடி? என்ன? ஏமா வார்த்தை விட்டீங்க? ஏன் என்ன ஆச்சுடி? அவ தருண காணல. காணலையா? எங்க போனா? தெரியல, வீடு முழுக்க தேடிட்டேன். சரி கிஷோர், நீ வெளியில போய் தேடிட்டு வா போ. சொந்தக்கார பொண்ணுனாலும் சொல்லிருக்கலாமா? என்னடா அம்மா பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னன்னா அது சின்ன பொண்ணு, எப்படி பேசணும்னு தெரிய வேண்டாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் ஆதிரா வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐயோ, இந்த கிஷோர் வேற. அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தருண் கூட ஒரு பையன் வருவான் பாத்துக்க, நான் அவனை போய் பாத்துட்டு வரேன். அங்க எதுவும் போயிருக்கான் நானு. சரிங்க. தமிழ், மீனா வந்துட்டாளா? இல்லடி, அங்க எங்க ஸ்கூலுக்கு தான் போயிருப்பா. ஸ்கூலுக்கு போல தமிழ். என்ன சொல்ற? நான் மதனை பாத்துட்டு சொன்னேன். ஸ்கூல்ல இல்ல, ஸ்கூல் பூட்டி தான் கிடக்குதான். ஆமா, மணி 5 ஸ்கூல் இருக்காதே. அப்ப எங்க போனா? நேரம் வர இருட்ட போகுது. என்ன தமிழ்? அவ எங்க போக மாட்டாடி. போயிட்டா? போக மாட்டா. அவ மனசு ரொம்ப உடஞ்சு போயிருந்தா. சரி, நான் ரெக்கூட்ல போய் பாத்துட்டு வரேன். அப்படியே அந்த முதிர் இல்லத்துக்கு போயிட்டு வந்து ஒருவேளை மனசுக்கு ஆதலுக்காக அங்க போய் இருப்பா. ஏன்னா ஆதிரா அங்க தானே இருப்பா. அங்க போய் பாத்துட்டு வா. சரி. தருண், சொல்லுடா. என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லடா, சும்மாதான். அம்மா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சுகமா இருக்கியா? அம்மா ஏதாவது சொன்னாலே காரணம் இருக்கும், சும்மா ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் அம்மாவுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்கடா. வேண்டாம், விட்டுரு. அம்மா ஏதாவது செஞ்சால காரணம் இருக்கும்டா. சரிடா, என்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுடா.
அது கொஞ்ச நாள் உனக்கு அந்த குழப்பம் இருக்கும்டா. கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆயிட்டா ஒண்ணும் தெரியாது. விடு. சரி வா கிளம்பு. எங்க நான் கொஞ்ச நேரம் இப்படி நின்னுட்டு வரேன்டா. மனசுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கு. நான் நின்னுட்டு வரேன், நீ போ. இல்லடா, அந்த பொண்ணுட்டுக்காரங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். உன்கிட்ட ஏதோ பேசணுமா? வா வீட்டுக்கு வா. இன்னைக்கு தானே மாப்பிள்ள பாத்துட்டு போனாங்க, அதுக்குள்ள என்ன? அவங்க ஏதோ உங்ககிட்ட பேசணுங்கடா. அவங்களுக்கு ஒண்ணு நல்லா புடிச்சு போச்சு. எப்படியாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க. அதான் ஏதாவது பேசணும்னு நினைப்பாங்களா இருக்கும். வா. சரி வரேன். வா. டேய் கிஷோர், என்னடா? உடம்பு வலிக்கு மருந்து இருக்க மாதிரி என்ன மனசு வலிக்கு ஏதாவது மருந்து இருக்காடா? என்னடா சொல்ற? முடியலடா முடியலடா, என்னால முடியலடா. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. ஏன் இப்படி வருத்தப்படல? அதெல்லாம் சரியாயிருந்தா. நீ என்ன இப்ப அழுற? மனசுலாம் வலிக்குடா, என்னால தாங்கிக்கவே முடியலடா. உனக்கு ஆதரவு இல்லைன்னு காதல் இருக்குதா? இருக்கா இல்லையாங்கிறத விட அவதான் என்ன காதலிக்கவே இல்லையே. அது மட்டும் இல்ல, இப்ப அவன் இன்னொரு பையனை விரும்புறான். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குடா. ஏய், ஒரு பொண்ணு ஒருத்தர் நேசிக்கிறான்னா அது ரகசியமா தான் வச்சிருப்பாரு தவிர சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அப்படி இருக்கும்போது உன்கிட்ட வந்து சொல்ல போறாளா? அப்படிலாம் ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் சொன்னாலே அது ஒண்ணு வெறுப்பேற்கிறதுக்காக சொல்லிருப்பாடா. நீ வீட்டுக்கு வா. சரி, வீட்டுல யார்ட்டி எதுவும் சொல்லாதானே? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வா. அண்ணக்கிளி, நான் கிளம்புறேன். சரிங்க. நீ ஏதாவது ஒண்ணு இப்படி பண்ணிருக்கனா அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய காரணம் இருக்கும். நீ வெளியில சொல்ற காரணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேற என்னமோ காரணம் இருக்குது. நீ எது பண்ணாலும் சரியா இருக்கும்னு நம்புற. இருந்தாலும் மற்றவங்களை காயப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா இரு. புரியுது. இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. மற்றவங்களை காயப்படுத்த கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க. அதான் இந்த குடும்பத்துல யாராலையும் அதை தாங்கிக்க முடியல. சரி, இதனால நன்மைக்கே நினைக்க வேண்டியதான். கொஞ்சம் பார்த்து இருந்துட்டேன். சரிங்க. சரி, நான் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு கிளம்புறேன். சரி. கவலைப்படாம இரு, தைரியமா பேசி எப்பவும் போல இரு. அப்பதான் நல்லா இருக்கும். என்னால உங்களுக்கு பிரச்சனை? என்ன காப்பாத்துனீங்க? இப்ப சொல்றேன் கேளு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும், உன்னை வாழ வைக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். இந்த மீனா சும்மாலாம் வாக்கு கொடுக்க மாட்டா. வாக்கு கொடுத்தா நிறைவேத்துவா. இப்ப சொல்றேன், உன் கூட நான் இருக்கேன். இனி நீ அனாதைங்கிற எண்ணம் உனக்கு வேண்டவே வேண்டாம். உனக்கு எல்லாமா என்னால இருக்க முடியும். என் கூட இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப. அதுக்கு நான் கேரண்டி. உன்னை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்க நினைச்சு நம்ம என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. அவங்களுக்கு தான் நம்ம கூட வாழ கொடுத்து வைக்கல அப்படிங்கிற கெத்தோட வாழ்ந்துட்டு போயிடணும். யாருக்கும் குறைஞ்சவ இல்லைங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். முத இந்த தாழ் மனப்பான்மைக்கு தூர போடு. உன் அம்மா தான் கெட்டவா, ஆனா உன் அப்பா நல்லவரு. அது போதும் உனக்கு. அப்பா நல்லவர் தான், ஆனா அப்பா யாருன்னு தெரியாத. படிச்சவா தானே, கண்டுபிடி. விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு, உன்னால உங்க அப்பா கண்டுபிடிக்க முடியாது. உன் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீயா கண்டுபிடிக்கணும், தேடணும். ஒரு பொருள் நமக்கு வேணும்னா நாம தான் தேடணும். அப்பதான் அந்த பொருளோட அருமை நமக்கு என்னன்னு தெரியும். நான் ஈஸியா சொல்லிட்டோம்னா உன் அப்பாவோட அருமை உனக்கு தெரியாமலே போயிடும். தேடு தேடு, தேடிக்கிட்டே இரு. அழுது அழுது தேடு. அவரு கிடைக்கிற வரைக்கும் தூங்காத. அப்பதான் உன் அப்பாவோட அருமை உனக்கு என்னன்னு தெரியும். ஒரு பொருள் ஈஸியா நமக்கு கிடைச்சிட்டுனா அந்த பொருளோட வேல்யூவும் தெரியாது, அதோட மகிமையும் நமக்கு தெரியாது. அப்பாங்கிறவர் யாருன்னு நீ உணரணும். அப்பா கூட இருக்கனால ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பலங்கிறத நீ உணரணும். அவர் கூட இருக்கவே உலகமே உன் கூட இருக்கிறதுக்கு சமம்னு நீ உணரணும். தேடு, அந்த உலகம் உனக்கு வேணும்னா தேடு. அத்தை, அப்பாங்கிற உலகம் உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். அம்மா, அப்பாங்கிற உறவு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதோட பலம் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்பாங்கதே தெரியாது. அப்பா ஒரு ஆளு நம்ம கூட இருக்கதே 1000 யானை நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம்.
உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கிறதுக்கு சமம். அப்பான்னு ஒருத்தர் கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சொந்தம் பந்தம். அவர் இந்த உலகத்துல நம்ம கூட இல்லன்னு வச்சுக்கயே, ஒரு ஈக்காக்கா கூட நம்மள அண்டாது. இப்ப நீ அந்த நிலைமையில தான் இருக்க. இப்ப மட்டும் உன் அப்பா உன் கூட இருந்தா வச்சுக்கயே, இன்னைக்கு சபையில வச்சு உன் பாட்டி உன்னை இந்த மாதிரி பேசிருக்க மாட்டாங்க. அப்பா கூட இருந்தனா அந்த மதிப்பு வேறதான். அப்பா கூட வாழணும்னு ஆசைதான். ஆனா அப்பா எங்க இருக்கான்னு தெரியாத. தெரியாதுன்னு இல்ல, நீ தேடல. என்னத்த சொல்றீங்க? ஆமா, உனக்கு உங்க அப்பா வேணும்னா நீ நிறைய தேடி இருப்பிய. நான் சொல்றத கேளு. இந்த காதலு கத்திரிக்காய் எதுவும் உனக்கு வேண்டாம். உனக்கு அமைதி தேவை, நிம்மதி தேவை, பாதுகாப்பு தேவை. அத்தனையும் கிடைக்கணும்னா உன் அப்பா உன் கூட இருக்கணும். அவரை கண்டுபிடி. அப்புறம் பாரு, உன் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு கிடைக்கும். அந்த ஒரு வரவு இல்லாதனால தானே இப்படி அனாதையா நிக்கிறேன். பெத்தவளும் கைவிட்டு அப்பாவும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு அம்மா கையில எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. உன் அம்மா பத்தி தெரிஞ்சவன் இப்படி பேசுற? உன் அம்மா உன்னை தூக்கி உங்க அப்பா கையில கொடுத்துருப்பாளாங்க. தேசா உன் அம்மா காரி. சரித்த, அம்மா கொடுக்கட்டாலும் அப்பா தேடிட்டு வந்திருக்கலாம். அத்த, நீயே தேடி போகல, அவர் எப்படி உன்னை தேடி வருவாரு? தேடு, உன் அப்பாவை தேடு. நீ இழந்ததெல்லாம் உன்னை தேடி வரும். நிஜமா எல்லாம் என்ன தேடி வரும். அத்த, நிஜமா வரும். தற்கொலை என்னைக்கும் தீர்வாகாது. பாரு, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இந்த உலகத்துல கிடைச்சதுன்னு வச்சுக்கையே, உலகம் யாது கடவுள் யாது அப்படிலாம் எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஆனா இங்க எல்லாரும் என்னத்தோட சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு நீ நினைக்கிற. அக்கறைக்கு இக்கரை பச்சை. அவரொரு வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தாதான் அவரொரு என்னென்ன பாடல இருக்காங்கன்னு தெரியும். வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாம் பூசினாப்புலதான் இருக்கும். சில குடும்பத்துல அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ள போய் நல்லா உத்து கவனிச்சாதான் அங்க இருக்க விரிசல் நமக்கு தெரியும். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நல்ல குடும்பம் அப்படிதான் இருக்கும். சில கணவன் மனைவி ரொம்ப அந்நியமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா மனைவியோ கணவனோ அங்க ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் உலகம். எதுக்கு மத்தவங்க கிட்ட காட்டிக்கிட்டு அவங்க அட்வைஸ்ங்கிற பேர்ல நம்ம இன்னும் நோக்கடிக்கணுங்கக்காகத்தான் நிறைய பேர் மறைச்சி மறைச்சி தனக்குள்ளே வச்சு அழுது புழுங்கி வேற ஏதாவது ஒரு வழியில நமக்கு நிம்மதி கிடைச்சிடான்னு தான் திசை மாறி போறது. பாரு, நீ உன் அப்பாவை தேடு. உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன் அப்பாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இருப்பேன். என் கூட இருப்பீங்களா? என் கூட இருப்பீங்களா? உன் கூட தான் இருப்பேன். மீனா வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். உங்களை அங்கே நீங்க வர விடுவாங்களா? கடல் அலைய அணை போட்டு தடுக்க முடியாது. அப்படிதான் இந்த மீனாவும் என்னை யாரும் அணை போட்டு தடுக்க முடியாது. என் வழி தனி வழி. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன். நான் யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். என்ன அணை போட்டு தடுக்கணும்னு நினைச்சா உதறி தள்ளிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் பட்ட பாடு அப்படி, நான் பட்ட அவமானம் அப்படி, நான் பட்ட நிந்தனை அப்படி. என் உருவ கேலி எல்லாத்தையும் பார்த்து சகிச்சு வெறுத்து இப்ப இருக்க அவ்வளவுதான். அதனால நான் இப்பெல்லாம் யார் பேச்சுக்கு கட்டுப்படுறதே இல்லை. அதுக்காக எல்லாரும் அப்படி இருக்கணுங்க இல்ல. நான் பட்ட வேதனை அப்படி போதும். இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும். இனி எனக்காக வாழணுங்கிற ஒரு முடிவெடுத்தேன். அதனாலதான், வேற ஒண்ணு இல்ல. நான் எப்பவும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். அதான் இருக்கிற கொஞ்ச காலம் எனக்காக வாழலான்னு முடிவெடுத்திருக்கேன். அதுபடிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் புத்தி என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வேன். யாரும் தடை போட முடியாது. என்ன வெல்ல யாராலையும் முடியாது. நான் உன் கூட இருக்கேன். உன் வாழ்க்கை மாறும். என்ன நம்பி வாழ்க்கை செழிப்பா இருக்கும். தேங்க்ஸ். எனக்கு நீ யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாரேன்னு சொன்னீங்க பாருங்க. இது போதத்தை. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அப்பான்னு ஒரு உறவு இருந்தா எல்லா உறவும் என்ன தேடி வரும்னு இப்ப நான் உணர்றேன். சரி, நான் அனாதை இல்ல. நான் இனி அனாதை இல்ல. நான் சாகவும் மாட்டேன். நான் என் அப்பாவை கண்டுபிடிச்சு என் அப்பா கூடயே போறேன். குட், இப்படித்தான் இருக்கணும். உன் அப்பாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன் கூடயே இருக்கேன். சரிங்க. சரி, நான் போய் என் துணிமணியெல்லாம் அள்ளிட்டு வந்துடுறேன். அங்க யாரும் சந்தேகமா இருந்தா வந்து பாரு. நான் எப்படி வரேன்னு மட்டும் பாரு. பரவாயில்ல, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அத்த பிள்ளைங்க நான் பெத்ததோட சரி, நான் ஒரு நாள் வளர்க்கல. செம்பகவல்லியில செம்பகவல்லி அவதான் வளர்ப்பா.
அப்புறம் மீனா குட்டி, அவளுக்கு என் பிள்ளைனா உசுரி. என் பிள்ளைகளுக்கும் அவனா தான் உசுரி. என்னை எந்த பிள்ளையும் தேடாது. உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அதான் சொன்னேன், எத்தனை காலம் நான் மத்தவங்களுக்காக வாழ, எனக்காக வாழ வேண்டாம். சிரிக்கும் போது அழகா இருக்கு. அப்படி இல்ல, பாக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படணும். நானும் நல்ல உறவுகளை சம்பாத்தியம் பண்ணிட்டேனே, அதான் அந்த தைரியம். மீனாக்குட்டி, தமிழ், செம்பகவல்லி, அப்புறம் தேன்மொழி, கிஷோரு, மதனி எல்லாருமே ரொம்ப அக்கறையா பாத்துக்கிடுவாங்க. எல்லாருக்குமே என் பிள்ளைனா உசுரி. போதா குறைக்கு என் மாமியார் வேற, இப்ப அப்பாவும் வேற. அதனால பிரச்சனையே இல்ல. மாமா, மாமாக்கு ஒரு நேரம் காதல் இருக்கும், ஒரு நேரம் காதல் இருக்காது. அதை நம்பிக்கிட்டு என் வாழ்க்கைய நான் நாசமாக்க முடியாது. கேட்டியா? காதலே காதலே காதலுக்கு பின்னாடியே போனோம்னா நிம்மதி போயிரும். அது வரும்போது வரட்டும், வந்தா ஏத்துக்கிடுவோம், வரட்டா போகுது, விட்டுட்டேன். உங்களுக்கு கவலையா இல்லையா? எதுக்கு? வராத காதல வா வானா எப்படி வரும்? விடு, நமக்கு என்ன இருக்கோ அதான் நடக்கும். அதுக்காக மனசுல எப்பவும் பாரத்தை வச்சுக்கிட்டு அலையக்கூடாது. நாம என்ன 200-300 வருஷமா வாழ போறோம்? 60ஓ 70ஓ? அதுலயும் பாதிய கடந்தாச்சு. மீதி இருக்கிறது 10ஓ 20ஓ. இதுலயும் நான் அழுதுகிட்டு காதலுக்காக ஏங்கிக்கிட்டே வாழ சொல்லுதியா? மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கேன், விட்டு தள்ளு. ஆனா நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் உன் மாமா காதலுக்காக என்கிட்ட பிச்சை கேட்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.